ஹே மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபினா பருப்பு உருண்டை குழம்பு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 hours ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு 10 minutes வேக வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கல்லுப்பு, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருண்டையை 1 by 1 இதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டே இருக்குனிங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சும்மா அப்படி இருக்கும்.